Hello everyone, welcome back to my channel. My name is Arun. இந்த வீடியோவில் AWSோட S3 அப்படின்ற ஒரு சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் அஸ் வெல் அஸ் ரொம்ப ஈஸியான விஷயங்கள்ங்க. சில பேர்லாம் வந்துட்டு AWS படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே Amazon S3 அப்படின்னு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஏன் EC2 அப்படின்றத பார்த்துட்டு S3ன்றது வரோம் அப்படின்னா, EC2ன்ற ஒரு சர்வரில் நம்ம எப்படி அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு EC2னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம EC2ஓட கிளாஸை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ இதில் இந்த ரெண்டையும் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு IAM அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். அதை தான் நம்ம IAM கிளாஸில் இந்த 2 வீடியோஸோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு அது இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு Amazon S3 அப்படின்ற சர்வீஸை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வித்தவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. AWS S3 பற்றி தான் பார்க்க போகிறோம். S3 அப்படின்னா என்னன்னா, இதுதான் S3, சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். என்ன ப்ராப்ளம் இதை சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோரேஜ். முக்கியமான ஒரு ப்ராப்ளம் ஸ்டோரேஜ். ரியல் வேர்ல்டில் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள அவங்க ஒரு சர்வரில் ஸ்டோரேஜ் பத்தலை அப்படிங்கும்போது உடனே ஆன் ப்ரமிசஸாக இருக்கும்போது அந்த ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட் டீம் ரீச் ஆகும். அதுக்கு ஒரு சில பல பேர் வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். ரியல் டைமில் ஐடியில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க் நான் ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் வெளியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அது ஒரு 3 லெவல் ஆஃப் அப்ரூவலை தாண்டி தான் நமக்கு வரும். ஸோ நமக்கு ரியல் டைமில் அந்த ஒரு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ AWS இதை வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு இந்த S3 அப்படின்ற ஒரு சர்வீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் இது ரொம்ப பாப்புலரான சர்வீஸ். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான நம்பரு. 99 போட்டு 11 9 இருக்குங்க. எத்தனை? 3 6 9 11 மொத்தம் 11 9s அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்டான காரணம். இப்போ இந்த 11 9s அப்படின்றத அவங்க எதை டினோட் பண்ணுறாங்கன்னா, டியூரபிலிட்டி. ஓகேவா? இப்போ நம்ம S3ல ஏன் S3யை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நமக்கு ரீசன்ஸ் வேணும்ல. நம்ம அதை AWSோட டாக்குமெண்டேஷன், அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேயே போய் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா AWS எல்லாத்துக்குமே டாக்குமெண்டேஷன் வச்சுருக்காங்க. பட் நான் பார்த்ததில் S3யோட டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்பவே கிளியர் கட்டாகவே இருக்குது. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும், அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ S3 அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எதுக்காக வாட் இஸ் S3 இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான் இங்கே இது பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணும், என்ன ஸ்டோரேஜ் பண்ணும்? ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சர்வீஸ். இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்ன மீன் பண்ணுறாங்க? ஆப்ஜெக்ட்ன்றது நம்ம என்ன டேட்டாவை அங்கே ஸ்டோர் பண்ண போகிறோமோ ப்ளஸ் அதோட மெட்டா டேட்டா எந்த டைமில் இருக்குது அது அந்த மாதிரி. இன்னொன்று ஆப்ஜெக்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா வேர்ஷனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது உங்களுக்கு நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். அண்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, காஸ்ட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே. இங்கே பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, ஸ்கேலபிலிட்டி, டியூரபிலிட்டி, வேற என்னங்க, செக்யூரிட்டி, பர்ஃபார்மன்ஸ். இந்த 4 தான் பில்லர்ஸ் ஆஃப் S3ன்னு சொல்லுவாங்க. ஸ்கேலபிலிட்டினா என்ன? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் படி தான் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆன் ப்ரெமிசஸில் சர்வர் வச்சிருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை ஸ்கேல் பண்ணுறோம்ல, அதுதான் ஸ்கேலபிலிட்டி. இங்கே Amazon S3 அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. பே அஸ் யூ கோ தான். நீங்கள் 1 TB ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுவீங்க. 2 TB வேணும் அப்படின்னா நம்ம 2 TB பே பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க ஸ்கேலபிலிட்டின்றத. ஓகேவா? இங்கே ஸ்கேலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எனி அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஆக்சுவலாக இது எனி அமௌண்ட் ஆஃப் டேட்டா, பட் இதில் ஒரு பர்டிகுலர் லிமிடேஷன் இருக்குது. என்னென்னா, இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கிற இடம், அதோட சைஸ், அது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து நாட் மோர் தென் 5 TB இருந்தா அப்லோட் பண்ண முடியாது. அப்படி அந்த 5 TBக்கு மேலே ஒரே ஒரு ஃபைலு, அது உங்களுக்கு ஃபைலாக இருக்கலாம், இல்லை ஃபோல்டராக இருக்கலாம், இல்லை ஒரு JSON, அது வாட் எவர் அந்த டேட்டா ஃபார்மட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் இதை அவங்க ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டாங்க. ஃபைல்ஸ் தான் ஸ்டோர் பண்ணணும், ஃபோல்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணணும்னு கிடையாது. எப்படி வேணால் ஒரு ஜிப் ஃபைல், டார், வேர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது 5 TBக்கு மேலே இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் பண்ண முடியாதாங்கன்னா பண்ண முடியும். அதுக்கு மல்டி பார்ட் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு AWS சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நான் டாக்குமெண்டேஷனோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் கிளியராக டீட்டெயிலாக தியரிட்டிக்கல் லெவல் என்னென்னு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்டேஷன் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். டியூரபிலிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் 99.99.
இந்த டேட்டாவ இப்ப இதுக்கு சிம்பிளா நம்மளோட அர்த்தத்துல சொல்லணும் அப்படின்னா, டியூரபிலிட்டி அப்படின்னா என்னங்க? தாங்குறது தான். இப்போ இந்த S3ன்ற ஸ்டோரேஜ் சர்வீஸ்ல நம்ம வந்து ஒரு டேட்டாவ உள்ள போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். 99.99% அவைலபிலிட்டி வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அது எங்களுக்கு இது கிடையாது. ஆனா, டியூரபிலிட்டின்றத 99.99999 அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 1 பில்லியன் டேட்டா போடுறீங்க. இப்ப 11 இருக்குன்னா, ஒரு 1 பில்லியன், 10 பில்லியன் டேட்டா நீங்க போடுறீங்க அப்படின்னா, 10 பில்லியன் ஃபைல்ஸ் நீங்க அப்லோட் பண்றீங்கன்னா, இந்த அதுல ஒரே ஒரு ஃபைல் மட்டும் கரப்ட் ஆகுறதுக்கோ, இல்ல மிஸ் ஆகுறதுக்கோ சான்சஸ் இருக்கு. டெலீட் ஆகுறதுக்கோ சான்சஸ் இருக்கு. மத்தபடி மத்த எல்லா டேட்டாவையும் நாங்க ரீட்டெயின் பண்ணியிருப்போம். அப்படின்றத தான் இது மீன் பண்ண வராங்க. இது அவ்ளோ டியூரபிளா நாங்க வந்து இத பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் சக்சஸ். ஓகே. செக்யூரிட்டி நார்மலாவே S3 வந்து செக்யூர் என்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம உள்ள S3க்குள்ள கன்சோல்குள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கலாம். லோயஸ்ட் பிரைஸ் ஆமாங்க. S3 வந்து ரொம்பவே லோயஸ்ட் பிரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்க பிரைசிங்ல பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் 5 டிபி ஒரு மாசத்துக்கு இவங்க சார்ஜ் பண்றது எவ்வளோ சார்ஜ் பண்றாங்கன்னு பாருங்களேன். 0.023 பெர் ஜிபி. ஒரு ஜிபிக்கு நீங்க அங்க AWS S3ல வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, மொத 50 டிபி வர்ற வரைக்கும் ஒரு ஜிபிக்கும் நீங்க இவ்வளோ தான் பே பண்ணுவீங்க. $0.023 தான் நீங்க பே பண்ணுவீங்க. இப்போ இங்க இருக்கல S3 ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு இருக்கு. S3 இன்டெலிஜென்ட் டயரிங்னு இருக்கு. இப்போ இதெல்லாம் என்னென்னங்க? இப்போ என்னன்னா நமக்கு எப்படி ஓகே நம்ம டியூரபிலிட்டி பார்த்துட்டோம். டியூரபிலிட்டி தான் அந்த 11 நைன்ஸ். செக்யூரிட்டின்றது என்கிரிப்ஷன் அப்படின்றது ஒன்று பற்றி பார்த்துருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அவைலபிலிட்டியை தான் சொல்லுவாங்க. அண்ட் வேற எதுவும் அதை பற்றி லோ லேட்டன்சி இது இந்த லேட்டன்சி ரெசிலியன்சி இதெல்லாம் நம்ம உள்ளே போனதுக்கப்புறமா இந்த கிளாஸஸ்குள்ளே வச்சு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோரேஜ் கிளாஸஸ். S3 ஸ்டாண்டர்டுன்றது ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ். S3 இன்டெலிஜென்ட் டயரிங்ன்றது ஒரு 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 ஒன் ஆஃப் த உள்ளே இருக்கிற ஒரு செட்டிங்ஸ் தான். நம்ம அதை லாகின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்ப்பீங்க அது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு. S3 IA, S3 E1 இதெல்லாம் டைரக்டரி டைப்பில் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட S3ல இருக்கிற ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேஜோட லிங்க் ப்ளஸ் இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் போய் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இதுதான் டாக்குமெண்டேஷன் docs.amazon.com இருக்குல்ல. இதுதான் அஃபிஷியலான டாக்குமெண்டேஷன். இது வேணும்னா நீங்க பிடிஎஃப் இங்க டவுன்லோட் பண்ணி கூட நீங்க உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல வச்சுக்கலாம். இந்த போட்டிருக்காங்க பாருங்க ஸ்டோரேஜ் கிளாஸஸ். இது வந்து நாங்க ஒவ்வொரு ஸ்டோரேஜ் கிளாஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படின்ட்டு. என்னென்ன அப்படின்னா இந்த S3 ஸ்டாண்டர்ட் IA ப்ரொவைட் பண்றோம். ஒன்சோன் IA பண்றாங்க. இது மாதிரி கிளேசியர், கிளேசியர் ஃபிளெக்சிபிள், கிளேசியர் டீப் ஆர்கைவ் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்காக நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பிரைசிங்குமே இருக்க போகுது. ஓகேவா? ஸ்டோரேஜில் என்னென்ன இது பண்ணுறாங்கன்னா S3க்கு லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா எப்படி உங்களுக்கு சொல்லலாம்னா நான் ஒரு பெயிண்ட்லெஸ் சொல்கிறேன். ஓகே இதுதான் ஒரு ஃபோல்டர்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கம்பெனியோட அஃபிஷியல் கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோல்டரோட நேம் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு. இப்போது இதில் ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் எம்ப்ளாயி டேட்டா. கம்பெனிஸ் எப்போவுமே வந்துட்டு பழைய டேட்டாவையுமே கையில் வச்சுருப்பாங்க. காலேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு தேவை ரீஹைரிங் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. இது ஓல்டு எம்ப்ளாயி டேட்டா. இவங்க வந்து இப்போ நம்ம ஆர்கனைசேஷனில் இல்லை, பட் அவங்களோட டேட்டாவுமே இவங்க ரீட்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு லைக் மந்த்லி சேலரி போடுறதா இருக்கட்டும், வந்து எம்ப்ளாயியோட லாகின் செக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஹெச்ஆருக்கோ இல்லை ஒரு மேனேஜருக்கோ அவங்களுக்கு இப்போ எந்த டேட்டாங்க தேவை? ஓல்டு எம்ப்ளாயியோட டேட்டா தேவைப்படுமா? இல்லை கரண்ட் எம்ப்ளாயி டேட்டா தேவைப்படுமா? கரண்ட் எம்ப்ளாயி டேட்டா தான் தேவைப்படும். அப்போது இந்த கரண்ட் எம்ப்ளாயி டேட்டாவை அவங்க ரிட்ரைவ்னா எத்தனை தடவை அதை ரீட் பண்ணுறாங்க, எத்தனை தடவை அதை பார்க்குறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் கிளாஸஸை பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம என்ன பார்த்தோம்? லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஓல்டு எம்ப்ளாயி டேட்டா வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்க கம்பெனியில் ஓல்டு எம்ப்ளாயியாக வந்துட்டாங்களான்னா கிடையாது. இவங்க ஒரு டைமில் கரண்ட் எம்ப்ளாயி டேட்டாவாக இருந்திருப்பாங்க. கரண்ட் எம்ப்ளாயியாக இருந்திருப்பாங்க. கரண்ட் எம்ப்ளாயியில் இருக்கிற ஒரு பர்சன் தான் ஓல்டு எம்ப்ளாயி டேட்டாவுக்கு வந்திருப்பாங்க. எப்போ அவங்க ஒன்ஸ் ரிசைன் பண்ணி போயிருப்பாங்க, இல்லை வேற டீமுக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ஓல்டு எம்ப்ளாயி அப்படின்னு அவங்க கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் ஃபர்ஸ்ட் நீங்கள் கரண்ட் எம்ப்ளாயியாக இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை அக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காருன்னா இவர் கரண்ட் எம்ப்ளாயியாக இருக்கும்போது இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு S3ல
ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் ரிசைன் பண்ணி போயிட்டாரு. ரிசைன் பண்ணி போனதுக்கப்புறமும் இப்போ நம்ம ப்ரைசிங் பேஜில் பார்த்தபடி ஸ்டாண்டர்ட் யா ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிபிக்கு 0.023 அப்படின்னு இருக்கு. இப்போ இதே இது இவர் இங்கே போனதுக்கு அப்புறமா நம்ம S3ல கிளேசியர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று இருக்கு. அந்த கிளேசியரில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஸ்டோரேஜ்க்கு எவ்வளோங்க பிடிக்கிறாங்க பாருங்களேன். 0.004 பெர் ஜிபி. ஒரு ஜிபிக்கு 0.004. ஆனா என்னன்னா, அந்த டேட்டாவ நீங்க உடனேலாம் பார்க்க முடியாதுங்க. அந்த டேட்டாவ ரிட்ரைவ் பண்ணி நீங்க பார்க்கணும் அப்டின்னா, இந்த சர்வீஸ் நீங்க எடுத்திருந்தீங்க அப்டின்னா, இந்த அமௌண்ட் பே பண்ணுவீங்க. இத விட நீங்க கம்மியா போறீங்க அப்டின்ற பட்சத்தில இப்டி இந்த கிளேசியர் ஃப்ளெக்சிபிள் ரிட்ரைவல் போனீங்கன்னா, உங்களுக்கு 1 மினிட்லேருந்து 12 ஹார்ஸ் வரை ஆகும். ஒரு டேட்டாவ நீங்க ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரீங்க. அதாவது ஒரு டிரைவ் கூகுள் டிரைவ் மாரி நீங்க இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒண்ணு டவுன்லோட்னு குடுக்குறீங்க அப்டின்னா, அது டவுன்லோடுக்கு அவைலபிளா ஆக்கி, அத டவுன்லோட் ஆகுறதுக்கே 1 நிமிஷத்துலேருந்து 12 மணி நேரம் வரை ஆகும். அதுக்கு அந்த அமௌண்ட் பே பண்றீங்க. இப்ப நமக்கு 4 சென்ட்ஸ் தானே டிஃபரன்ஸ் இருக்கு அப்டின்னா, அது ஒரு எம்ப்ளாயில ஒரு ஆர்கனைசேஷனா பார்க்கும்போது எத்தன எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க? அப்ப எவ்ளோ அமௌண்ட் அதுல இதாகும். ஸோ, இத நம்ம இதா போய் பண்ணாம, இந்த இன்டெலிஜென்ட் டயரிங் அப்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த இத யூஸ் பண்ணி, இந்த எம்ப்ளாயி ஒன்ஸ் கம்பெனிய விட்டு ரிசைன் பண்ணி போயிட்டாரு அப்டின்ற பட்சத்துல, இவர தூக்கி இங்க போட்டுருங்க அப்டின்னு சொல்லி சொல்றான் நம்ம. இங்க வச்சாச்சு அப்டின்னா என்னங்க ஆகும்? இந்த எக்ஸ்ன்ற பெர்சன் இங்க இருந்து சாரி இங்க இங்க வந்துட்டாங்க. ஓகேவா? இங்க வந்ததும், இவர நம்ம ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கிறதுக்கு பதிலா, இவர நம்ம எடுத்து எங்க வச்சுக்கலாம் அப்டின்னா, கிளேசியர் அப்படின்றதுல வச்சுக்கலாம். இப்ப இவரோட சேலரி ஸ்டேட்மெண்ட் இல்ல இவரோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்களுக்கு உடனே உடனே தேவை அப்படின்ற பட்சத்தில கிளாசியர் இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல்ல வச்சுக்கலாம். இவரோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்களுக்கு தேவைப்படாது. இல்ல இவர பத்தின பெர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து தேவைப்படாது அப்படின்ற பட்சத்தில, நம்ம அத ஃப்ளெக்சிபிள் ரிட்ரீவல்ல வச்சுக்கிட்டோம்னா, 1 மினிட் டூ 12 ஹார்ஸ்க்குள்ள அந்த டேட்டாவ ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டீப் ஆர்கைவ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எனக்கு அந்த டேட்டா தேவ தான். பட் எனக்கு இன்ஸ்டன்ட்டா தேவையில்ல. உடனே தேவையில்ல. பட் எனக்கு அது தேவைப்படலாம். ஃபியூச்சர்ல மேபி தேவைப்படலாம். அப்படின்றத வந்து இந்த கிளேசியர் டீப் ஆர்கைவ் அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ்ல வச்சுப்பாங்க. ஓகே. இதுதான் மொத்தத்துக்கு நம்ம ஜென்ரலா பார்க்கணும்னா, நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸஸையும் பார்த்துட்டோம். அதோட பிரைசிங் மாடல்ஸ பேஸ் பண்ணி இது பண்றதையும் பார்த்துருக்கோம். இத மொத்தமா இங்க இருக்கிறது, இத இங்க இருந்து இங்க வந்துடுறது. இத தான் வந்து லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் லாக் அப்படின்றது செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றது. வார்ம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ரைட் ஒன்ஸ், ரீட் மெனி அப்படின்னு. ஒரு தடவ நீங்க அதில ரைட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அத டெலீட் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ரெப்ளிகேஷன் பை டிஃபால்ட் S3 யோட ஆப்ஜெக்ட் எல்லாமே ரெப்ளிகேட் ஆகும். அது தோ அது வந்து குளோபல் சர்வீஸா இருந்தாலும் ஒரு ரீஜியன் ஸ்பெசிஃபிக் அமேசான் சர்வீஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ரீஜியன் ஸ்பெசிஃபிக்கா தான் கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம IIMலயே இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். IIM வந்து குளோபல் மத்த EC2 நம்ம பார்க்கும்போதெல்லாம் என்ன ரீஜியன்ல ஒர்க் பண்றோன்றத பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஓகே. இந்த அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் இந்த டாக்குமென்டேஷன்ல நான் அப்படியே கீழ இதுல குடுத்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் ஒரு ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது இன்டர்வியூ பிரிப்பரேஷன்க்கோ இல்ல அது என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, எந்த டாக்குமென்டேஷன்ல எங்க டவுட் இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே. நம்ம டெர்மினல்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். என்னோட லொகேஷன் வந்து நான் சிங்கப்பூரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ, ஆ இப்போ நமக்கு என்ன தேவை? ஸ்டோரேஜ் சர்வீஸ் நம்ம பத்தி பார்க்க போறோம். ஸ்டோரேஜ் சர்வீஸ் வந்து ஸ்டோரேஜ்ல S3 நம்ம உள்ள போலாம். ஹா, இப்ப போனதும், இங்க எனக்கு என்ன பக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி இது காட்டுது. நமக்கு இந்த பக்கெட் தேவையில்ல. ஸோ நம்ம விட்டுறலாம். ஆக்சுவலி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இந்த இதுலயே ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இது எந்த ரீஜியன்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்களேன். AWS ரீஜியன் இந்த ரீஜியன்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இத நம்ம இந்த லொகேஷன்ல இருக்கோம். சிங்கப்பூர்ன்ற லொகேஷன்ல இருக்கோம். இது 2 வேற வேற ரீஜியன்ஸ். இப்போ நம்ம ரீஜியன்ல இருந்து அத அக்சஸ் பண்ண முடியுமாங்க? பண்ண முடியும். இதுக்குள்ள நான் எதுவுமே போட்டு வைக்கல. பட் இந்த பக்கெட் அக்சஸிபிள். இப்ப S3ல எப்படி ஆப்ஜெக்ட்ட ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, ஆ ஒரு விர்ச்சுவலா ஒரு பக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு இத இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பக்கெட்குள்ள தான் ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 1 அப்படி ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கெட்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போ அந்த ஒரு பக்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம அதில ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம்.
இங்க கேட்குது பாருங்க. ஜெனரல் பர்ப்பஸ் பக்கெட்டா, டைரக்டரி பேஸ்டு பக்கெட்டா அப்படின்னு. இப்போ ஜெனரல் பர்ப்பஸ் பக்கெட்ன்றதுல வந்துட்டு நம்ம சொல்லணும்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டைரக்டரி வந்துட்டு நம்ம டாக்குமெண்டேஷன்ல பார்த்தபடி அதில் வந்து ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு அதில் டிஃப்ரென்ஸ் வரும். இது கொஞ்சம் லேட்டன்சி வந்து கம்மியாக இருக்கும். லேட்டன்சினா என்னன்னா, நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு திரும்ப அந்த டேட்டா கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த அந்த ஸ்பீட், நம்ம ஸ்பீடுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த லேட்டன்சி. எவ்வளோ ஸ்பீடாக கிடைக்குதோ அவ்வளோ இதை நம்ம பெர்ஃபெக்ட் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு 2 நிமிஷத்துல டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம லோ லேட்டன்சின்னு சொல்லுவோம். இல்லை போட்டு அது சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது ஹை லேட்டன்சின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ரீஜியன்ஸுமே நம்மளோட அப்ளிகேஷன் எந்த லொகேஷன்ல எந்த ரீஜியன்ல இருக்கிற யூசர்ஸை பேஸ் பண்ணி இருக்கோ அவங்களுக்கு சர்வ் பண்ண போதோ அந்தந்த ரீஜியன்ஸ்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரீஜியன்ஸ்ல ஹோஸ்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா அந்த லேட்டன்சி கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ 20 மில்லி செகண்ட், இப்போ ஒரு HTML பேஜ் லோட் பண்ணுறாங்கன்னா 20 மில்லி செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 10 மில்லி செகண்ட்ஸில் வந்து நமக்கு வந்துடும். அதுக்காக தான் இந்த ரீஜியன்ஸ் அப்படின்றத நம்ம இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் கொடுத்துக்கிறேன். என்னோட பக்கெட்க்கு நேம் கொடுக்குறாங்க. இந்த பக்கெட் நேம் என்னங்க சொல்கிறாங்க, நேமிங் கன்வென்ஷன் ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த 3 to 63 கேரக்டர்ஸ் இருக்கணும். குளோபல் நேம் ஸ்பேஸில் அது யூனிக்காக இருக்கணும். வேறு யாரும் இந்த பக்கெட் நேமில் இந்த அக்கௌண்ட்டுன்னு கிடையாது, வேறு லிங்க்டு அக்கௌண்ட் எதுவுமே கூட இந்த நேமை வந்து யூஸ் பண்ணியிருக்க கூடாது, யூனிக்கான நேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கான ரூல்ஸ்லாம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட இதுக்காக நான் ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட பக்கெட் பேர் வந்து அருண் ஃபீட்லர் டெமோ யூடியூப் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இதுதான் என்னோட பக்கெட். இப்போ இந்த பக்கெட்டோட செட்டிங்ஸ் எங்கேயும் காப்பி பண்ண போறீங்களான்னு கேட்குது. இப்போ நம்ம எதுவும் காப்பி பண்ண போகிறதில்ல, அதனால நம்ம கொடுக்கல. அண்ட் இந்த ஏசிஎல்ன்றது வந்துட்டு பை டிஃபால்ட் வந்து டிசேபிள்டாக தான் இருக்கும். ஏசிஎல் வந்து அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் வந்து பக்கெட் பாலிசி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அடுத்த செக்ஷனில் நம்ம பக்கெட் பாலிசி அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அது நேரம் நான் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏசிஎல்ன்றது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். இப்போ நம்ம பக்கெட்டை கிரியேட் பண்ணுறோம்னா நம்ம தான் பை டிஃபால்ட் டிசேபிள் பண்ணியிருந்தோம்னா பை டிஃபால்ட் நம்ம தான் ஓனராக இருப்போம். பட் இங்கே ஏசிஎல் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டை யார் ஆட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து ஓனராக இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. இதாக இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் ரைட்டர் ஓன் த டேட்டா தே அப்லோட். அவங்க ஆப்ஜெக்ட் யார் ரைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இது பண்ணுவாங்க. பட் இங்கே யார் பக்கெட் கிரியேட் பண்ணுறாங்களோ பக்கெட்டோட ஓனர் தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஓனராக இருப்பாங்க. ஓகே, இது பை டிஃபால்ட் பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ். S3ல ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா வந்து செக்யூர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே செக்யூரிட்டி பார்த்தோமா. ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் லாக் அப்படின்றது பப்ளிக் அக்சஸ், பப்ளிக்கால அக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி இந்த AWS அக்கௌண்ட்குள்ளே எந்தெந்த IAM யூசர்ஸ் இருக்காங்களோ, இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பக்கெட்குள்ளே இருக்கிற டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். நான் இப்போதைக்கு பிளாக் பண்ணியே வச்சுக்கிறேன். அண்ட் பக்கெட் வெர்ஷனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கெட் வெர்ஷனிங்னா என்னென்னா, நம்ம எப்படி கிட் அப்படின்ற ஒரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கிட் ரெபாசிட்டரி. நான் அடுத்து நம்மளோட டெவாப்ஸ் கிளாஸ் வரும்போது நான் கிட்ட பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, கிட்ன்றது வந்து கூகுள் டிரைவ் மாதிரி தான். அதுவும் ஒரு க்ளவுடில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். பட் அதில் முக்கியமாக வேறு என்ன பண்ணுது அப்படின்னா வெர்ஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. SCM சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. VCM வெர்ஷன் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த கிட் டூல். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க, PNG அப்படின்னு ஒரு ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ வேணாம்ப்பா, ஒரு பேட்ஜிங்காக யூஸ் பண்ணுறீங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அது photo.png இருக்கு. இப்போ நீங்கள் பேட்ஜை வந்து அப்டேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரீசென்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்போது அந்த பக்கெட்டில் இருக்கிற இப்போ அருண் ஃபோட்டோனா அருண் ஃபோட்டோ அப்படின்னு நம்ம ஒரு பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஃபோட்டோ போட்டு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா பழைய ஃபோட்டோவும் எனக்கு டெலீட் ஆகிடக்கூடாது, அது இருக்கணும், அது பேக் சைடில் இருக்கணும். எனக்கு வேணும்னா நான் அதையும் ரிட்ரைவ் பண்ணிப்பேன். அப்படின்ற பட்சத்தில் தான் இங்கே நம்ம பக்கெட் வெர்ஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிப்போம். ஸோ இப்போதைக்கு டிசேபிள்லேயே இருக்குது. இது எல்லாமே நம்ம உள்ள பக்கெட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் உள்ளே போயிட்டு நான் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி வந்து நான் AWS ஸ்டார்ட் படிக்கும்போது வந்து இந்த என்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து கிடையாது. இப்போ வந்து பை டிஃபால்ட் Amazonே AWS சைடில் இருந்தே அவங்களே இந்த SSC என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இதுவுமே ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் தான். இந்த செக்யூரிட்டி பர்பஸ் சிம்பிளாக என்ன சொல்லும் அப்படின்னா, ஆக்சுவலாக 2 டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் இருக்கு. செக்யூர் சாக்கெட் லேயர். இது வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான் நடக்கும். இப்போ இந்த வெப்சைட்ல இருந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாகின் கொடுக்கும்போது நீங்கள் இங்கே டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுவீங்களா, யூசர் நேம் என்ன, இங்கே இமெயில் என்டர் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டேட்டா இந்த வெப்சைட்லேருந்து எடுத்துட்டு அதை என்கிரிப்ட் ஆகி என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் தான் அங்கே இருக்கிற சர்வருக்கு ரீச் ஆகும். ஏன்னா இந்த டேட்டா இங்கேருந்து அந்த சர்வருக்கு போகும்போது வேறு எதாவது ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த என்கிரிப்டட் டேட்டா தான் கிடைக்கும். அது என்கிரிப்டட் டேட்டா வந்து ஒரு
நம்மளால ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம்ல இருக்காது. அதுக்கான அந்த கீ இருந்தா தான் அத டீக்ரிப்ட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அந்த கீய வந்து நம்மளோட சர்வர்ட்ட குடுத்து வச்சிருப்போம். இதுதான் அந்த என்கிரிப்ஷன்றது. இத சர்வர் சைட் என்கிரிப்ஷன்னா சர்வரே வந்து எஸ்3 மேனேஜ் கீ. இது இது இந்த இந்த டெர்ம் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா கீ மேனேஜ்மென்ட் சிஸ்டம் கேஎம்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல நான் உங்களுக்கு இத எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இங்கேயே இருக்கு பாருங்களேன். கீ மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. இது வந்து பை டிஃபால்ட் அமேசான் எஸ்3 வந்து கீய நாங்க மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. பக்கெட் கீ. இதாவது எஸ்எஸ்சி கேஎம்எஸ் என்கிரிப்ஷன் காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக பக்கெட் கீயை கேஎம்எஸ் சர்வீஸில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டியூயல் லேயர் கீ இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம கேஎம்எஸ்ல சேவ் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம கேஎம்எஸ் கிளாஸில் தான் பார்க்க முடியும். அண்ட் இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் லாக்னு ஒன்று பார்த்தோம்ல, செக்யூரிட்டி, இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரைட் ஒன்ஸ் ரீட் மினி, வார்ம் மாடல் நம்ம பார்த்தோம், அதே தான். எப்படின்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களாலேயே நீங்கள் delete பண்ண முடியாது. அவ்வளோதான். இது பெர்மனன்ட்லி அலோஸ் ஆப்ஜெக்ட் இன் திஸ் பக்கெட் டு பி லாக்டு. அதாவது பெர்மனெண்ட்டாக இது வந்து லாக் ஆகிடும் இந்த பக்கெட்டில். அதை நீங்கள் வந்து இதுவும் பண்ண முடியாது, எக்ஸிட்டும் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நான் ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம பக்கெட் நேம் என்ன? இதுதான் நம்மளோட பக்கெட். ஸோ பக்கெட் நேம் மஸ்ட் நாட் கண்டெயின். ஓகே, அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கக்கூடாதான், ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அப்பர் கேஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். யா, ஓகே. நம்மளோட பக்கெட் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பக்கெட்குள்ளே போகிறோம். அண்ட் இதை பற்றிலாம் நீங்கள் வரி பண்ண தேவையில்லைங்க. ஸோ அமேசான் எஸ்3ல நம்ம ஸ்டேட்டிக்கான வெப்சைட்டையுமே நம்ம இதில் ஹோஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உள்ளே போய்க்கிறேன். உள்ளே போகிறது இப்போ என்கிட்ட எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸுமே இல்லை. இப்போ இதில் நான் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருக்க பாருங்களேன், ஸ்டேட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங். இதை தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி ஒரு வெப்சைட்டை எஸ்3 மூலியமாக ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. மத்தபடி எல்லாமே நான் அதில எக்ஸ்ப்ளைன் பண்ணதே தான். அண்ட் ஏஆர்என், இந்த அமேசான் ரிசோர்ஸ் நேம், இத யூஸ் பண்ணி தான் பக்கெட் பாலிசிஸ் அப்படின்றத ஒண்ணு டிஃபைன் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, யார் யார் யூஸ் பண்ணலாம், யார் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம அத பார்த்துடலாம். செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அண்ட் ஹோஸ்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் பார்த்துடுறேன். நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதாங்க பக்கெட் பாலிசி. யூஸ் பண்ணி தான் நீங்க உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள யார் யார் இந்த பக்கெட்ஸ வந்து அக்சஸ் பண்ணணும், அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்லுவாங்க. இதுதாங்க. இது மெட்ரிக்ஸ் பக்கெட்ல எவ்வளோ சைஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மொத்தம் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றத பார்த்துக்கிறதுக்கு. அண்ட் மேனேஜ்மெண்ட், இதான் இந்த லைஃப் சைக்கிள் ரூல். இப்போ இங்கே லைஃப் சைக்கிள் ரூல்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரோல் நேம் என்ன நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஆப்ஜெக்ட் சைஸ் என்ன வேணும், எனக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ஆப்ஜெக்ட் சைஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இங்கே ஸ்டோரேஜ் கிளாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ட்ரான்சிஷன் கரண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்போ இருக்கிற கரண்ட் வெர்ஷனை ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு சேஞ்ச் பண்ணு. இதை தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஒரு எம்ப்ளாயி கம்பெனி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஓல்டு எம்ப்ளாயி டேட்டாவில் போட்டுட்டு நமக்கு லேசியர் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ நான் கரண்ட் வெர்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ இருக்கிற வெர்ஷன் இல்லாத வெர்ஷன்ஸை நீ அங்கே வச்சுக்கோ அப்படின்றது. எக்ஸ்பயர் கரண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்போ இருக்கிற வெர்ஷனை நீ எக்ஸ்பயர் பண்ணி விட்டுட்டு பழைய வெர்ஷனை மட்டும் கிளேசியரில் வச்சுக்கோ. இந்த லைஃப் சைக்கிளை ஃபுல்லாகவே நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எந்த இடத்துக்கு வருவோம்னா லைஃப் சைக்கிள் ரூல் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு ஒரு ரூல் கிரியேட் பண்ணுவோம். எத்தனை நாளைக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா 1 வருஷம் வரையும் அவங்க வந்து ப்ரொபேஷனில் இருக்காங்க, இல்லை ஒரு 6 மந்த்ஸ் ப்ரொபேஷனில் இருக்காங்க அப்படின்னா 6 டேஸ் ஆர் 180 டேஸ் வந்து அதை ப்ரொபேஷனில் வச்சுட்டு அவங்கள இங்கே இடத்துல வச்சுட்டு அதுக்கு அப்புறமா 180 டேஸில் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பயர் ஆகும்னு போட்டிருக்காங்க. நம்ம இப்போ எக்ஸ்பயர் எடுத்து விட்றலாம். ஸோ ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஆப்ஜெக்ட் மூவ் டு ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ் அப்படின்றதுக்கு நமக்கு போகுது. இது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ் போகுது. எத்தனை நாள்ல இருந்து? 180 டேஸ்ல இருந்து. ஓகேவா? இப்போ இங்கே இருந்து நமக்கு கிளேசியர் போகுது. அதாவது அந்த கம்பெனியை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து கிளேசியர் இன்ஸ்டன்ட் ரிட்ரைவல் அப்படின்றதுல இது எத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு. நீங்கள் இதை வந்து எல்லாமே டேஸில் தான் நீங்கள் இது பண்ணணும். 365,500 போட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 5 into 300 1500னா அந்த ஒரு 4.5 இயர்ஸ் பக்கத்தில் வரும். ஸோ அந்த இடத்து டைமில் வந்து இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதுலையே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த லைஃப் சைக்கிள் ரூலுக்கும் ஒரு டிரான்சிஷனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஸ்டாண்டர்டில் இருந்து நீங்கள் 180 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் புஷ் பண்ணுறீங்கல்ல, ஸ்டாண்டர்ட் ஐஏ இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ்க்கு புஷ் பண்ணுறீங்கல்ல, இதுக்கு ஒரு அமௌண்ட் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைஃப் சைக்கிள் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்க. இது ஆப்ஜெக்ட் சைஸ் வேணுமா வேணாமான்றதை பற்றி நம்ம இது பண்ணுறது. நீங்கள் கொஞ்சம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு யூஐ பேஸ்டு தான். ஸோ இந்த அக்சஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்னன்றதெல்லாம் நம்ம விபிசி கிளாஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு இதை சேர்த்து கவர் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்த்துக்கிறேன்.
ஏன்னா இந்த EC2லேருந்து S3 அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த அக்சஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மூலியமாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது எப்படி நமக்கு ரோல்ஸ் ஐஏஎம்ல ரோல்ஸ்னு ஒன்று பார்த்துருக்கோம். நீங்கள் ஐஏஎம் கிளாஸ் பார்க்கலன்னா பாருங்கள், அதில் ரோல்ஸ்னு ஒன்று நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி எப்படி ஒரு 2 EC2 மிஷின் இருக்குது, அந்த 2 EC2 மிஷின் ப்ளஸ் நம்மளோட ஆன் ப்ரெமிசஸில் ஒரு சர்வர் இருக்குது. இந்த 3 பேருமே ஒரு S3 ஸ்டோரேஜில் இருக்கிற பக்கெட்குள்ளே டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் லாக்ஸ் டெய்லி அந்த சர்வரோட லாக்ஸை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பக்கெட்டில் லாக் பக்கெட் அப்படின்னு வச்சிருக்கோம்னா 3மே அதே ஒரே பக்கெட்டில் போடணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த அக்சஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி S3 என் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணுவோம். இங்கே இருந்து அந்த என் பாயிண்ட், அதாவது EC2ல ஒரு சர்வர் வச்சிருப்போம் S3க்காக, அந்த சர்வர் புஷ் பண்ணி அந்த சர்வர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த என் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பக்கெட்டுக்குள்ள வந்து ஆப்ஜெக்ட்டை ஸ்டோர் பண்ணிடும். சிம்பிளாக அது ஆர்கிடெக்சர் நம்ம பார்க்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். யா ஓகேங்க, அவ்வளோதான். நீங்கள் அப்லோட் பண்ணுறது வெரி சிம்பிள். அப்லோட்னு கொடுத்துட்டு என்னென்ன உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் வேணும்னா இங்கே எப்பயும் போல் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே ஆட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இப்போ நம்மளோட 3 tier ஆர்கிடெக்சர் இருக்குன்னா ஓப்பன் கொடுத்து விட்ருங்க. கொடுத்ததும் அதோட நேம் வந்துருச்சு, அதோட டைப் வந்துருச்சு, அதோட சைஸ் வந்துருச்சு. ஓகே, எந்த டெஸ்டினேஷனில் நமக்கு இதாக போகுது, இந்த இடத்துல வருது. இங்கே பக்கெட் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருக்கோமா, எனேபிள் பண்ணியிருக்கோம். பெர்மிஷன்ஸ் யார் யாருக்கு இது பண்ண போகிறீங்க அப்படின்னு. இதுக்கு பக்கெட் ஓனர் என்ஃபோர்ஸ்னா நான் தான் பக்கெட் ஓனர்னா எனக்கு நான் தான் இது. ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த இடத்துல எதை ஸ்டோர் பண்ண போகிறேன், ஸ்டாண்டர்டில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, அவைலபிலிட்டி ஜோன் வந்து 3 ஜோன் வரையுமே நான் எடுத்துக்கலாம். இது எப்படிங்க அருண் அப்படின்னா, 1 செகண்ட் இருங்க. நம்ம பக்கெட் கிரியேட் பண்ணும்போதே நம்மளோட அவைலபிலிட்டி ஜோனை வந்து இந்த ரீஜன் பேசிஸில் நமக்கு செலக்ட் பண்ணியிருப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி சவுத் ஈஸ்ட் 1 அப்படின்றது தான் என்னோட பக்கெட்டோட ஜோனாக இருக்கும். ஓகே, அப்புறம் சர்வர் சைடு என்கிரிப்ஷன். இதுதான் இந்த என்கிரிப்ஷன் பண்ணணுமா, இல்லை அவங்களே அமேசான் S3 பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுவும் என்கிரிப்ஷன் கீ மென்ஷன் பண்ண போகிறது இல்லை. நீங்களே டிஃபால்ட் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இது செக்ஸம். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு 16 MBக்கு ஒரு ஃபைலை நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அது ரிசீவ் ஆகும்போது 16 MB இருக்கா, இல்லை நடுவில் டேட்டா ஏதாவது லாஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். டேட்டா லாஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த அப்லோட்டை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப எனக்கு அந்த டேட்டாவை ஃபெச் பண்ண ட்ரை பண்ணும். இதுதான் இந்த செக்ஸம் வேல்யூ. இந்த செக்ஸம் வந்து பை டிஃபால்ட் நமக்கு இதுதான் இருக்கும், ஃபுல் ஆப்ஜெக்ட் செக்ஸம் தான் இருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. வேறு எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. டேக் வந்து ஒரு பெரிய இதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 3 EC2 மிஷின் வச்சிருக்கேன்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஆன் ப்ரெமிசஸில் இருக்கிற லாக் அப்படின்னா ப்ரெம்னு போட்டு லாக் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணும்போது ப்ரெம் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா ப்ரெமிசஸோட லாக்ஸ் என்னென்ன இருக்கோ, லாக் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெம் அப்படின்னு நீங்கள் கிரெப் பண்ணுறீங்க, நம்ம லினக்ஸ் கிளாஸில் பார்க்கலாம் கிரெப் கமெண்ட்னா என்னன்றது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெமிசஸில் வந்திருக்கிற லாக்ஸ் என்னென்னது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் மெட்டா வந்து ஆப்ஷனல் டைப் ஆஃப் டேட்டா. நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டா என்டர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே டேக்கிங் பர்பஸ்க்காக தான். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா அப்லோட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகே இது நமக்கு வேண்டாம். அப்லோட்னு கொடுத்தீங்கன்னா இந்த வந்துருச்சுங்க, நம்ம அப்லோட் பண்ண டேட்டா இங்கே வந்துருச்சு. இந்த இமேஜ் என்ன, யார் அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஓனர் யார், இது எல்லாத்தையுமே அதோட கீ என்ன கொடுத்துருக்காங்க. கீனா அதோட இமேஜ், அந்த இமேஜோட நேம். இப்போ நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால அது இமேஜ், அது ஆப்ஜெக்டோட நேம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டேக் வந்துருச்சு. ஸோ இங்கே என்னென்ன பெர்மிஷன்ஸ், இந்த பக்கெட் ஓனர் இதுக்கும் நம்ம பக்கெட் ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்கோன்றதுக்காக ஆப்ஜெக்ட் ஓனர் யார், நம்ம தான், எவ்ரி ஒன் எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு எப்படி ஆத்தென்டிகேட்டட் யூசர் எல்லாமே வந்துருச்சு. அண்ட் இப்போது இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கூட நம்ம ஆப்ஜெக்ட் லாக்கை சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதோட மெட்டா டேட்டா என்னென்ன எல்லாமே வந்துருச்சுங்க நமக்கு சிம்பிளி. இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ஆன்லைனில் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு யூஆர்எல் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த யூஆர்எல்லை யூஸ் பண்ணி தான் ஓகே நமக்கு இங்கே அக்சஸ் டினைட்னு வருது. எதனாலன்னா நம்மளோட பக்கெட்டை நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டுங்களா. பிளாக் பப்ளிக் அக்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை இதோட முடிச்சுக்கலாம். போயிட்டேன் என்னோட பக்கெட்க்கு. ஸோ இந்த இடத்துல பிளாக் பப்ளிக் அக்சஸ் அப்படின்னு இருக்கா, இதை நான் எடிட் பண்ணிக்கிறேன். இதை நான் எடுத்து விட்டுறேன், யாருனாலும் இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? ஓகே கன்ஃபார்ம். பப்ளிக் அக்சஸ் வந்து அலோ பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நம்மளோட பக்கெட் பாலிசி வந்து நம்ம இப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம்ல. ஸோ பை டிஃபால்ட் அமேசான் வந்துட்டு பக்கெட் ஓனர் மட்டும் தான் பார்க்குற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. இதை தான் நம்ம அப்போ பார்த்துருந்தோம், இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இந்த பக்கெட் பாலிசியை நம்ம எழுதணும். ஸோ இப்போது ஃபார் திஸ் வீடியோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட GitHub ரெபாசிட்டரியில் இந்த பக்கெட் பாலிசிஸ் வந்து நான் ஒரு 3 பாலிசிஸ் வந்து நான் எனக்கு ஆஃபன் நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேனோ அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் எனக்கு என்ன தேவைன்னா பப்ளிக் அக்சஸ் வேணும். எல்லாருக்குமே நான் கொடுக்குற மாதிரி நான் ஒரு பாலிசி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாலிசியை நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
இந்த என்னோட GitHub ரெபாசிட்டரி பப்ளிக்ல தான் இருக்கு. நான் இந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். நம்ம கிளாஸஸ்ல பார்க்குற டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையுமே நான் மோஸ்ட்லி இதில அப்லோட் பண்ண பார்க்குறேன். டே 1, டே 2 நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்றத நீங்க இத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஃபுல்லா இது பண்ணல. இந்த S3 கிளாஸ்க்காக மட்டும் தான் நான் இந்த GitHub ரெபாசிட்டரி வந்து இப்ப தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட ஓன் ரெபாசிட்டரி வேற. ஓகே. ஸோ நம்ம பக்கெட் பாலிசி என்டர் பண்ணியாச்சு. இங்க நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, இந்த பக்கெட் நேம் அப்படின்றத மட்டும் சேஞ்ச் பண்ணணும். என்னோட பக்கெட் நேம் பேர் என்ன? அருண் ஃபீல்ட்ல டெமோ. ஓகே. காப்பி பண்ணிட்டேன். ஜஸ்ட் எடிட்டிங் திஸ். அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா, பக்கெட் நேம் அப்படின்றது. இப்ப இதுல நீங்க உங்களோட பக்கெட் நேம் நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகே. அவ்வளோதான். சேவ் சேஞ்சஸ். ஓகே. சேவ் பண்ணதும் பக்கெட் பாலிசி இங்க வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த இமேஜ அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ நான் பக்கெட்குள்ள வந்துட்டு இந்த இமேஜ நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஆப்ஜெக்ட் URL இருக்கு. இந்த URL நான் கிளிக் பண்ணதும் எனக்கு அக்சஸ் ஆகுது. ஓகேங்க. அவ்வளோதான். இப்ப நீங்க ஒரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்ப இமேஜ்ன்னு இல்ல, எந்த ஃபைல் நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னாலும் S3 பை டிஃபால்ட்டா நமக்கு ஒரு URL குடுக்குது. ஸோ இந்த URL யூஸ் பண்ணி தான் நம்ம எப்படி ஒரு ஸ்டேட்டிக் வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்ண போறோம்ன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நான் எப்படி பக்கெட் பாலிசி அப்படின்ற ஒண்ண நான் வந்து GitHubல வச்சிருக்கேன். இந்த பாலிசிய நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம்? இந்த பாலிசில எப்படி அத ஆ நம்ம வந்து அத ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும், பிளஸ் ஒரு ஸ்டேட்டிக் வெப்சைட்ட S3ல எப்படி நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே. ஓகே கைஸ். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அருண்.